இன்னைக்கு வந்து பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி நெகிழ வைக்கிற மாரி தான் பேசுறாரு. அண்ணிய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே வந்து அத்தன தடவ செக் பண்ணிக்கிட்டாங்க. காய்ச்சல் எப்படி இருக்குன்னு, டைமுக்கு சாப்பாட குடுத்தாங்க. எந்திச்சோனே காஃபி குடுத்தாங்க. வீட்ல ஒருத்தங்க நம்ம கூடயே இருந்து நம்மள பார்த்துக்கிறதுலாம் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவே இல்லாம வளர்ந்த பையங்கிறதுனால அவர் அத சொல்லிட்டுருக்காரு. இதில அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாவுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வேணாலும் இவங்க இந்த வீட்ட விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது, சோழனுக்காக இவங்க வந்து ஐயோ! ரொம்ப பதற்றமாவுறாங்க. சோழன் வருவாரா இல்லையா? என்ன ஆச்சு? லேட் ஆச்சு, லேட் ஆச்சு. அவர் வராம எப்படி சாப்பிடுறதுன்னு ஒண்ணு ஒண்ணுக்கா யோசிக்கிறாங்க. அப்படிங்கிறது இவங்களுக்கு சந்தோஷமாகுது. அப்போ காதல் வந்துருச்சுன்னா இதே வீட்லயே இருந்துருவாங்கல்ல. கல்யாணம் பண்ணுறத பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அவ்வளோ ஈஸியா எந்த சீரியலும் போகாதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த சோழனுக்கும் நிலாவுக்கும் இடையில கொஞ்சம் சண்டைகள் வரதெல்லாம் நடந்துட்டு தான் அவங்கள சேர வைப்பாங்க. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவுல வானதி வந்து அவங்களுடைய விதமே பேசுற விதமே வந்து நிறைய பேசுறது கோவப்படுறதுல தான் ஆரம்பிக்குது. பாண்டியருக்கும் கோபம் சொல்லுன்னு வருது. ஆனா அதே சமயத்துல அப்புறமா அவர் புரிஞ்சுட்டா கூட அந்த சமயத்துல அத ஹேண்டில் பண்ண தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட் ஜெண்டரோட பழகியிருக்க மாட்டாங்க பெருசா. ஸோ அவங்களுக்கு அது எப்படி பழகுறது, என்ன பண்ணுங்கிறதே தெரியாத மாரி நிறைய குழப்பமா இருக்கும். அந்த மாரி தான் இங்கேயும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க ரசிக்கிறபடி இருந்தாலும் கூட, இந்த சேரனுக்கு சந்தா யாதா அப்படிங்கிறது நிறைய பேர் ஒத்து வரல. எனக்கு அந்த அந்த ஒரு கப்பிள் எனக்கு செட் ஆகலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி தோணுதா? இல்ல நல்லா தானே வித்தியாசமா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுதாங்கிறத சொல்லுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல்லவன் பல நேரங்கள்ல கண்கலங்கி தன்னுடைய அம்மா பாசத்துக்காக ஏங்குறது, உங்க அண்ணிய போவேணான்னு நினைக்கிறது, ஏன்னா அண்ணிய இன்னொரு அம்மா மாரி பார்க்கறதுன்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது, அவங்களோட ஒரிஜினல் அம்மா திருப்பி வருவாங்களா? இந்த ஒரிஜினல் அம்மாவுக்கும் நிலாவோட குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அவங்களுக்கு யாரோ தூரத்து சொந்தமா ஏதாச்சும் இருப்பாங்களா? ஆனா அவங்க நார்த் இந்தியன் தான் சொல்றாங்க. அப்படிங்கும்போது அந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாம புதுசா ஒரு கேரக்டரா வந்து அவங்க உள்ளார வந்தப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அவங்க உயிரோட தான் இருக்காங்கங்கிற ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தெரிய வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை நிலாவே போய் கூட்டு வருவாங்களாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல் போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிறைய பேர் பாசிட்டிவாக பேசுகிற ஐயனார் துணை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடம்பொருள் நவுல வந்து ஷார்ட்ஸ் வெர்ஷன் ஆஃப் நம்மளுடைய வீடியோஸ்லாம் வரும். அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.